சுத்தி உள்ள பயலுகளுக்கு அறிவு கிடையாது. சீன பயலுகளுக்கு அறிவு கிடையாது. அப்ப இந்த மாரி விளையாட்டுகள் தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருக்கும். உதாரணமா, ஸ்ரீலங்கா நம்மள வம்பிழுக்கிறக்கும், நேபாள் வம்பிழுக்கிறக்கும், மலேசியா வம்பிழுக்கிறக்கு 50% சீனா, 50% அங்க உள்ள மகாவீர் முகமது உலக முஸ்லிம்களோட தலைவர்களா மாறணும்னு நெனச்சது தான். இந்த மாரி ஒவ்வொரு நாடும் மால்தீவ் போன்ற நாடுகள்லாம் வம்பு இழுத்ததுக்கு முழுமையான காரணம் சீனா தான். சீன பாசம் தான். ஆனா ஒவ்வொரு முறையும் அடி வாங்குவாய்ங்க. அடி வாங்கி சரண்டர் ஆனதுக்கப்புறம் கொஞ்ச நாள் ஒரு கேப் இருக்கும். அந்த கேப்புக்கு அப்புறம் மீண்டும் கையில கால்ல விழுந்து அதிகாரத்துக்கு வந்த மீண்டும் சீனா காட்டக்கூடிய பொட்டிக்கு திருப்பி பழையபடி வண்டி ஏறிருவாய்ங்க. சீன வண்டியில ஏறிருவாய்ங்க. இந்த பிரச்சனை சுத்தி சுத்தி வந்துகிட்டே தான் இருக்கு. இதுக்கு ஒரே தீர்வு அப்படிங்கிறது இந்த நாடுகள்ல எல்லாம் சீன ஆதரவாளர்கள ஒழிச்சு கட்டிறணும். அமெரிக்கா, ரஷ்யா மாரி நம்மளும் இறங்கி செஞ்சா மட்டும் தான், இந்த மாரி அப்பப்ப வரக்கூடிய தலைவலிகள் வராம இருக்கும். நிரந்தர தீர்வ நோக்கி எல்லைகள் மட்டும் கிடையாது. பக்கத்துல உள்ள நாடுகளை நிரந்தர தீர்வ நோக்கி நகர்த்தி விட்டுறணும் அப்படிங்கிற ஒரு எண்ண ஓட்டத்துல டெல்லி வர ஆரம்பிச்சிருச்சு. அப்படி வரக்கூடிய காலகட்டத்துல, முதல் விக்கெட்டா என்ன கிழிச்சு விடுங்களேன் அப்படின்னு சொல்லி ஒரு டிக்கெட் வந்தா எப்படி இருக்கும்? அப்படிதான் நேபாள் ஏறி இருக்கும் வண்டியில. நேபாள் அப்படின்னு சொல்றத காட்டிலும், நேபாளோட ஒலி ஏற்கனவே ஒளிஞ்சு போன ஆள் தான் இந்தியா கூட எதிர்த்து அப்படி இருக்கும்போது திருப்பி கையில கால்ல விழுந்து அப்படியே மெல்ல பதவிக்கு வந்து உட்கார்ந்தாச்சு. பதவிக்கு வந்த உட்கார்ந்த ஜோர்ல சீனாவுக்கு எல்லைகள்ல கொஞ்சம் பிரஷர் கம்மி, செலவு கம்மி. ஏன்னா 2020க்கு முன்னாடி பெட்ரோலிங்க்கு போயாச்சு. அதனால அங்க செலவ கொஞ்சம் குறைச்சிருக்காய்ங்க. அந்த பெட்டியில ஒரு 2 பெட்டிய எடுத்து ஓலிக்கு பார்சல் அனுப்பு அப்படின்ட்டாய்ங்களோ என்னமோ! மீண்டும் ரொம்ப சீக்கிரட்டா, அதாவது இன்னும் எதுவும் முடிவுக்கு வரல. இருந்தாலும் ஃப்ரேம் ஒர்க் கையெழுத்து போட்டிருக்கார்கள். வீணா போன பிஆர்ஐ திட்டத்துக்கு நேபாளுக்குள்ள. இந்த கூத்து கோமாளித்தனம் தொடர்ந்து நடந்துக்கிட்டு தானே இருக்கு. இத ரொம்ப காலமா ரொம்ப இடங்கள்ல பார்த்துருக்கோம். காரணம் என்ன அப்டின்னா இதான். ஒரே வார்த்தையில இந்த பிஆர்ஐ திட்டத்துக்குள்ள நாங்க வந்துட்டோம். அப்புறம் வந்ததுக்காக இந்தியாவ எதிர்த்து பேசுவோம். அப்புறம் இந்தியாவோட உறவுகள துண்டிச்சுக்குவோம். அப்புறம் நாட்டுக்குள்ள டம்மு டம்முன்னு அடி விழுகும். அப்புறம் இப்படி எல்லாத்தையும் கையெழுத்து போட்ட நபர் கடைசியில ராஜினாமா கையெழுத்த போட்டு ஊர விட்டு ஓட வேண்டியது தான். இதுதான் தொடர்ந்து நடக்குது. இருந்தாலும் இப்ப மீண்டும் ஒரு முறை நேபாள்ல திருப்பி இறங்கி வேலை செய்ய வேண்டிய கட்டாயத்துக்கு டெல்லி வந்திருக்கு. சரி இந்த திட்டத்து மூலியமா நேபாளுக்கு என்ன லாபம் அப்படின்னு தான். உலகம் பூரா சீனா இன்வெஸ்ட் பண்ணாலும் சரி, அது சீனாவுக்கு மட்டும் தான் லாபம். உள்ளூர்காரனுக்கு ரூ. 1 கூட வராது அப்படிங்கிறது தான். ரூ. 1 கூட வராது. வேணும்னா, அங்கேருந்து நான் பணத்த கொண்டு வந்தேனா, "பாத்தியா? ஆமா சாமி பாத்தேன். இங்க பணத்த போட்டேனா, என் ஆளுகளே வேலை செஞ்சார்களா? என் ஆளுகள உன் ஊர்லயே வச்சு பாத்தியா? ஆமா சாமி பாத்தேன். இவ்வளவுதான். இந்த சந்தோஷம் உனக்கு போதும். போ" அப்படின்னு சொல்லி கிளம்பி போயிருவாய்ங்க. ஏன் அப்படின்னா, பொருட்கள் ஆகட்டும், ரா மெட்டீரியல் ஆகட்டும், மெட்டீரியல் ஆகட்டும், லேபர் ஆகட்டும், எல்லாமே அங்கேருந்தே வந்துருவாய்ங்க. இங்க லேண்ட் மட்டும் தான். அதுக்கப்புறம் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் முடிஞ்சு ரிப்பன் வெட்டுனோனயும் உள்ளூர்காரன் பயணிக்கணும். எப்படி பயணிப்பான்? ஏற்கனவே ஏதாச்சும் இந்த ப்ராஜெக்ட் வந்தது மூலியமா சில்லறைகள் அப்படியே அந்த நாடு முழுவதும் பரவி இருந்தா, அதுக்கப்புறம் அந்த திட்டத்துக்குள்ள பயணிப்பார்கள். மெனக்கெட்டு வந்து அம்புட்டையும் கொட்டி தொறந்து வச்சுட்டா, உலகம் பூரா மத்த ஊர்க்காரன் இங்க வருவானா? அப்படி எது டூரிஸ்ட் ஸ்பாட்டா? அப்படின்னு கேட்டா, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அப்புறம் உள்ளூர்காரன்ட்டயும் காசு இருக்காது. வெளிநாட்டுக்காரனும் இங்க வரமாட்டான். அப்புறம் எப்படி இந்த ப்ராஜெக்ட்லாம் விளங்கும் அப்படின்னு கேட்டா, விளங்குறதுக்காக கட்டுனேன். இந்த ப்ராஜெக்ட்டுக்கு ஈடு கட்ட முடியல உன்னால. அவ்வளோதானே சிம்பிள். இடத்த எழுதி குடு. இந்த தியரி தான் இதுவரையும் நடந்துச்சு. நேபாளும் இதுக்கு விதிவிலக்கு கிடையாது. ஆனா நேபாள பொறுத்தவரையும் உள்ளூர் மக்கள கோவப்படுத்திக்கிட்டு வண்டி ஓட்ட சீனாவால முடியாது. என்ன தலைகீழா இருந்தாலும் சரி, இந்தியாவோட ஹோல்டு அப்படிங்கிறது அங்க ரொம்ப ஜாஸ்தி. ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. அப்படி இருக்கும்போது, இப்ப சீனா உள்ளுக்குள்ள இறங்கி ட்ரிகர் பண்றது எங்க அப்டின்னா, அக்னிபாத் திட்டத்து மூலியமா பெரிய அளவு நேபாள சேர்ந்த நபர்களுக்கும் லாஸ் தான். அதுல ஒண்ணும் மாற்று கருத்தே இல்ல. அந்த திட்டத்த ட்ரிகர் பண்ணி தான் இப்ப பெரிய அளவுல உள்ள இறங்குறார்கள். பார்த்தீங்களா, இனிமே இந்தியாவே நம்பக்கூடாது அப்படிங்கிற மாரி ஓலி போன்ற ஆள்கள் உள்ள அரசியல் பண்றார்கள். ஆனா எந்த பிரச்சாரமும் எடுபடல மக்கள் மத்தியில, நேபாள் மக்கள் மத்தியிலங்கிறது பெரிய அளவு இன்னமும் இந்த ஆட்கள் புரிஞ்சுக்கல. ஏதோ ஒரு காலகட்டத்துல ஒரு 100 பேர் ஏமாற மாட்டானா? அந்த 100 பேர் 1000 பேர் ஏமாந்ததாக, ஒரு 900 பேர உள்ள இழுத்துற முடியாதா? அப்படிங்கிற கனவுகளோட சீனா இறங்கி வேலை செய்யுது. ஆனா நிரந்தர தீர்வ நோக்கி ஏன் அப்படின்னா 6 மாசமோ, 2 வருஷத்துக்கோ ஒரு தடவ ஒவ்வொரு நாடா மாத்தி மாத்தி பஞ்சாயத்து பண்ண வேண்டியதா இருக்கு. உதாரணத்துக்கு கொஞ்ச நாள் வரை மால்தீவோட ஓடிக்கிட்டு இருந்துச்சு. மால்தீவ் படத்த இனிதே முடிச்சு விட்டோம். முடிச்சு விட்டோனே கொஞ்ச நாள் ஃப்ரீயா இருந்த மாரி இருந்துச்சு. இப்ப மீண்டும் வந்து பங்களாதேஷ், அதுக்கடுத்து நேபாள் அப்படின்னு 2 பயலுக சேட்ட பண்ண ஆரம்பிச்சுட்டாய்ங்க.
அதனால நிரந்தரமா முடிக்கணும் அப்படின்னா, அங்க இருக்கக்கூடிய இரு பெரும் கட்சிகள் நம்ம கட்சிகளா இருக்கணுங்கிற முடிவுக்கு டெல்லி வந்துருச்சு. அதுல முதல் பிள்ளையார் சொல்லி நேபாள்ல இருந்து ஆரம்பிச்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. அதுக்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகள சீனாவும், அதிபர் ஷி ஜின்பிங்கும், ஓலியும் ரெடி பண்ணி தந்திருக்கார்கள் அப்படிங்கிறது தான் எதார்த்தமான உண்ம. நன்றி, வணக்கம்.